ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். எரேமியா 27 வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்கள் மேல் ஒரு நுகத்தை வைக்கிறாரு. எரேமியாட்ட சொல்றாரு, உன் கழுத்துல ஒரு உட்டு அந்த போல நுகத்தை வச்சுக்கிட்டு அதை போய் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு, அவங்க நெபுகாத் நேச்சார் கீழே 70 வருஷம் அடிமையா இருக்கணும், இது நான் அவர்கள் மேல் உண்டு பண்ணுகிற நுகமா இருக்கும்னு சொல்லி போய் சொல்லுன்னு சொல்றாரு. ஸோ எரேமியா போய் இதை தீர்க்கதரிசனமா நம்ம சொல்றோம். அதே போல எரேமியா 28 அடுத்த அதிகாரத்திலேயே ஹனனியா அப்படிங்கிற ஒருத்தன் எரேமியா கழுத்துல இருக்கிற அந்த உட்டை ரிமூவ் பண்ணிட்டு சொல்றான், கர்த்தர் நெபுகாத் நேச்சார் கொண்டு வைத்திருந்த அந்த நுகம் முறிக்கப்படுது. எரேமியா சொன்னா 70 வருஷம் ஆகும் திரும்புறதுக்கு. இவன் சொல்லுவான் 2 வருஷத்துல காரியங்கள் மாறிடும் அப்படின்ட்டு. ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் எரேமியாட்ட சொல்லுவாரு, அவன் உட்ல போட்டிருந்ததை உடைச்சிட்டான், நீ என்ன பண்ணு, அயன்ல இப்ப என்ன பண்ணு, நுகத்தை போடு, அந்த நுகம் உடையாது, அது அங்கதான் இருக்கும். சில நுகங்கள் கர்த்தர் நம் வாழ்க்கையில வைத்திருப்பார். கர்த்தர் அதை வைத்திருக்கும் போது சில சமயம் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால அதை மாற்ற முடியாது. ஏன் கர்த்தர் நுகங்களை கொடுக்குறாருன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் நுகம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவங்க செய்த பாவத்தை நிமித்தமா. ஆனால் நம் வாழ்க்கையில கர்த்தர் சில நுகங்கள் வைத்திருப்பார். மத்தேயு 11:29-30 பார்க்குறோம், கர்த்தர் என்ன சொல்றாரு, என் நுகங்களை நீங்க ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, ஆனால் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளமா இருக்கிற என் நுகம் லகுவானது. ஸோ நம் வாழ்க்கையில கர்த்தர் சில நுகங்கள் நம் வாழ்க்கையில வைத்திருப்பாரு, அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக. அந்த நுகத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அவர் கர்த்தர் அந்த நுகத்தை நாம் வாழ்க்கையில வைக்கும் போது அது மூலியமா நம்ம கடந்து செல்ல நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, உடனே அந்த நுகம் வந்த உடனே நம்ம போய் யாருக்கிட்டையாவது ஒப்பீனியன் கேட்கிறோம் அப்படின்னா, இப்போ எரேமியா மேரியான உண்மையான தீர்க்கதரிசிகளாக தான் சொல்லிடுவாங்க, இந்த நுகம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்காரு, கடந்து போங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பாரு. ஒருவேளை ஹனனியா போன்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசிட்டு போயிட்டு அவன் என்ன சொல்லுவான், இது கர்த்தரே உங்களுக்கு கொடுத்த நுகமே இல்லைங்க, நீங்க இதை செய்யாதீங்க அப்படின்ட்டுருவான். ஸோ இது நம்ம ஒரே காரியம் என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நுகம் வரும்போது நம்ம கர்த்தரத்தில் போய் கேட்கணும், கர்த்தரே இது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நுகம்னா நான் அதில் செல்லணும், எனக்கு இந்த பாதையில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அப்படி கேட்டோம் அப்படின்னா அந்த நுகம் லகுவானதாக இருக்கும், உட்டோட நுகம் தான். இல்லை ஏதாவது கள்ளத்திருக்கிற சில பேச்சை கேட்டு நம்ம ரிலக்டண்ட்டாக போக மாட்டோன்ட்டு இருந்தோம் அப்படின்னா, உட்டோட நுகம் என்னவா மாறிடும், அயனோட நுகமாக மாறிடும். அதனால கர்த்தர் நம் வாழ்க்கையில சில நுகங்கள் வைக்கும் போது நாம் கீழ்ப்படிந்து அதை அர்ப்பணிக்கணும். ஏன்னா கர்த்தர் அந்த நுகங்கள் மூலியமா என்ன பண்ணுவார்னா நமக்கு கற்பிப்பார். God bless you.